कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। राधे जय जय माधवदैते, राधे जय जय माधवदैते। गोकुल तरुणी मंडल महिते, गोकुल तरुणी मंडल महिते। राधे जय जय माधवदैते, राधे जय जय माधवदैते। ஸோ ராதா குண்டில் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக க்ளோயிங்காக இருக்கேன். இது நான் சிட்டியில் இருந்தா வீட்டை விட்டு வெளியில் போனாலே வெறும் பில்டிங் 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 தான் இருக்கும். அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சின்னதாக பார்க் மாதிரி வாக்கிங் பண்ணுறதுக்குன்னு 4 செடியை வளர்த்து வச்சு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ரிவர் போட்டு இதுதான் வாக்கிங் பண்ணுற ஏரியான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்தால் எல்லாமே ஒரே ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே எல்லாருமே இங்கே செயின்ட்லி பீப்புள் தான் இங்கே இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஒயிட் கூட ஆஃப் ஒயிட்டாக மாறி போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க 1-2 ட்ரெஸ் வச்சு அவ்வளோ சிம்பிள் லைஃப்பை தான் இங்கே எல்லோரும் லீட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், இங்கே என்ன எவ்வளோ காசு வச்சுருக்கோம், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இங்கே முக்கியம் என்ன அப்படின்னா கையில் ஜபமாலா இருக்கா, சாண்டிங் பீடு இருக்கும், எல்லாரும் நெத்திலையும் இந்த கௌடிய வைஷ்ணவ திலகம் இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ எங்கே நான் இருக்கிற இடத்த சுற்றி எல்லா இடத்துலையுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டுமே கீர்த்தன் நடக்குது, ஆர்த்தி நடக்குது, மிருதங்கத்தோட சத்தம் கேட்குது, கர்த்தாரோட சத்தம் கேட்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பஜன்ஸ். இதெல்லாம் பைத்தியமாக இருக்கிறாங்க. ரோட்டில் கிடக்கிற எங்கெங்கேயோ கிடக்கிற குப்பையில் இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணா பிக்சர்ஸ், ராதா குண்ட், கோவர்தன் எல்லாத்தையும் கொண்டு ரோட்டில் அடுக்கி வச்சுட்டு ஒருத்தர் பார்க்கறதுக்கு ஹீ லுக்ஸ் லைக் எ மேட் பர்சன். பட் இங்கே இருக்கிறவங்களாம் மேட் பர்சனாக என்னடி சொல்லவே முடியாதுங்க. எல்லாம் பக்தியில் முக்தி போய் பக்தியில் தேர் ஆல் பேட் பீப்புள் மாதிரி. யாராவது வராங்க போகிறாங்க அப்படின்னா குட் ஈவினிங் மேடம், குட் ஈவினிங் ராதே, ஹரே கிருஷ்ணா, ராதே ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு கம் ப்ளீஸ் டேக் தர்ஷன் ஆஃப் ராதா குண்ட், ஓ ப்ளீஸ் கம் டேக் தர்ஷன் ஆஃப் கோவர்தன் அப்படின்னு ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வீடே இல்லையா, அந்த ரோட்லேயே தான் சாப்பிட்றாரு. ரோட்டில் எல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா செயின்ட்லி பீப்புள்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கெல்லாம் முள்ளெல்லாம் வச்சு இங்கே குரங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தெரியல. பார்க்குறதுக்கு என்னது இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பக்தி, அப்படியே ஓஷன் ஆஃப் பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஓஷன் ஆஃப் பக்தி. இங்கே பூண்டு வெங்காயம் போட்டு எந்த ஒரு சாப்பாடும் ஈவன் ரோட்டில் கூட விற்க மாட்டாங்க. அண்ட் ஈவன் நான் மார்க்கெட்டில் கூட ராதா குண்டில் வெங்காயமோ பூண்டோ விற்று பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே இங்கே ஆல்மோஸ்ட் செயின்ட்லி பீப்புள் தான். அவங்க பூண்டு வெங்காயம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரமே நடக்காது. ஸோ பூ கூட விற்கிறது கூட அழகாக மாலையாட்டம் குட்டி குட்டியாக மாலை மாதிரி போட்டு பூ விற்கிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிறக்கவே கூடாது, ஆனாலும் அப்படி பிறந்துட்டா இந்த விருந்தாவன் தாமத்தில் ராதா குண்டில் தான் பிறக்கணும். ஏன்னா இந்நேரம் ராதாகிருஷ்ணருடைய ராதாராணி இல்லாமல் கிருஷ்ணாவை மட்டும் வர்ஷிப் பண்ணுறதுல ஒரு ஆனந்தமே இல்லை. கோவர்தனில் போனால் எல்லாரும் ஸ்ரீநாத்ஜியை தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. கோவர்தனை சுற்றி பார்த்தா எல்லாரும் ஆமாம் கோவர்தன கிரிதாரியை தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. ராதாராணியே இல்லை. ராதா குண்டில் வந்தால் தான் ராதாராணியோட மகிமையே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதனால எனக்கு ராதா குண்ட் தான் பிடிச்சிருக்கு. பர்சானா கூட ஓகே, பர்சானாவுக்கு எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல. பட் ராதா குண்டில் நல்லாயிருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ராதா குண்டில் பிறக்கணும், இல்லை பர்சானாவில் பிறக்கணும்.
ராதா கிருஷ்ணா ராதாராணி எங்கெங்கெல்லாம் ராதாராணியை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ அங்கே நான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ வருஷம் கழித்து நம்ம 3 மாதமாக நான் இங்கே இருக்கிறேன்னு நினைக்கும் போது ராதாராணியோட கருணை கிரேட். நான் இங்கேருந்து போகணும்னு நினச்சா கூட டிக்கெட் புக் பண்ணால் கூட டிக்கெட்டே அவங்க ஓகே பண்ண மாட்டேங்க, கன்ஃபார்மே ஆகலை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ராதாராணிஸ் மர்சி, வைஷ்ணவாஸோடைய மர்சி, குருவுடைய கருணை. அதில் எனக்கு வந்து இங்கே ராதாகுண்டில் வந்து ராதாகுண்ட் கோவர்தனில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நினச்சி ஐம் வெரி ஹாப்பி. யாருக்குமே வந்து நோ 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 ஏதோ 10 நாள் பார்த்தோமா திரும்பி போயிடணும் அப்படின்னு பல பேர் அப்படி பேசுவாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க என்னோட வீடியோ கேட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. மற்றவங்களாம் ஐயே இது என்ன இந்த பொண்ணு சன்னியாசி மாதிரி போய் அங்கேயே போய் உட்காந்துட்டுருக்கு சாது சன்னியாசிங்களோட போய் அப்படின்னு. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு சாது சன்னியாசிகள் கூட தான் இருக்கணும். என் கண்ணு பார்த்தா சாது சன்னியாசிகளும் கோயில் குளத்தை மட்டும்தான் பார்க்கணும், ஹோலி பிளேசஸை மட்டும்தான் பார்க்கணும், செயின்ட்லி பீப்புளை மட்டும்தான் பார்க்கணும். என் காது ராதாகிருஷ்ணாவுடைய பஜன்ஸை மட்டுமே நான் காதில் கேட்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு வரலாம். ஜெய் ஸ்ரீ ராகேஷ்யா, விருந்தாவன் தாம் கி ஜெய். இங்கே வந்து ஜஸ்ட்டு பை லிவிங் ஹியர் we attain our life's perfection. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தலைகீழ நின்றுலாம் பக்தி பண்ணவே வேண்டாம். இங்கே ஜஸ்ட்டு சிம்பிளாக பஜன் பண்ணிட்டு இங்கே இருந்தாலே போதும். மற்றவங்க எல்லாரும் பஜன் பண்ணுவாங்க. அதுதான் அதே வைப்ஸ் காதில் கேட்டு 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 ரொம்ப 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 ஃபாலன் சோல் கூட கோலோக தாமத்துக்கு போயிடலாம். ராதாகிருஷ்ணனுடைய தர்ஷனம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன், கிடைக்கணும். சரி, இப்படியே இங்கே இருந்துட்டேன்னா ராதாராணிக்கு போய் நான் சேவை பண்ணிடலாம். ஜெய் ஸ்ரீ ராதே. ராதா குண்ட் கி ஜெய், ஷாம் குண்ட் கி ஜெய்.